கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகத்தில் நுழைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பரலோகம் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. என் கண்பானவர்களே, நாம் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால், இங்கே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ள பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்கும்பொழுது நாம் பரலோகத்தை சுதந்திரிகளாக பரலோகம் போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பிதாவுடைய சித்தம் என்ன அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கிற வேளையிலே, முதலாவது பிதாவின் சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவராக மாற வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் அசுத்த உள்ளத்தோடு அசுத்த இதயத்தோடு நாம் பரலோகம் நுழைய முடியாது. இன்னும் பழைய பாவத்துல பழைய அனுபவத்துக்குள்ளாக நம்ம இருந்து கொண்டே நாம் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் நம்ம நுழைய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிற வேளையில, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் தேசிய மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அண்ணனை போல மோக இச்சைக்கு உட்படாமல் என்று சொல்லப்படுவது. 5ஆம் வசனம், உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனவர்களே, இந்த நல்ல வேலையும் கூட நாம் பரலோகம் நுழையன்னு சொன்னா பிதாவுடைய சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே. இரண்டாவதாக, நாம் பரலோகம் நுழைய தேவனுடைய சித்தம் செய்ய தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி பார்க்கவில்லை. இரண்டாவதாக, தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருக்குள்ளும் வருவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஒரு மனிதனுக்குள்ளே தேவராஜ்யம் வருவதுதான் பிதாவுடைய சித்தம். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டு போவது இந்த பிதாவின் சித்தம் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க எல்லாருக்குள்ளவும் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வரும்போது, இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அது பிதாவின் சித்தமாய் காணப்படுகிறது என்பதாலே இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை, இயேசு விசுவாசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை கண்டிப்பாக சுதந்திரிக்கிறவராக காணப்படுவான். மூன்றாவதாக, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என் கண்மனவர்களே. யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. நான்காவதாக, நம்முடைய மனம் புதிதாவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில, ரோமர் 12:2 வசனம், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக